தசாவதாரம் படத்தில் நெய்யிலேருந்து ஃபுட்டு வரைக்கும் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப். நான் இப்போ ஒரு படத்தில் நடிக்கிறேன், தனுஷ் படத்தில் எனக்கு இங்கே மட்டும் ப்ராஸ்தட்டிக் போடுறேன், இங்கே மட்டும். அதுவே ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா அப்படியே சும்மா உள்ளுக்குள்ளே அப்படியே விரித்து அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்கும் சார். உடம்பு பூரா எறும்பு கடித்தா இந்த பாட்டி வேஷம் போட்டால் கண்ணு வேறு ஃபுல்லாக சிரித்து போயிருக்கும். என்ன பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தானே பேசுகிறாரு அவர். ஏன்னா அவங்க பாட்டி அப்படி பேசியிருக்காங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ இங்கேருந்துலாம் உடம்பு பூரா தலை இது எல்லாமே அப்படி இதாக இருக்கும்போது செம்ம டென்ஷனாக இருப்பார் ஸ்பாட்டில். நான் வந்து அவர் அந்த மாதிரி முதல் நாள் பார்த்ததுலேருந்து நான் அந்த பாட்டி வேஷம் போட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரெடியாரு திட்டு வாங்கிறது ஒரு இது விடக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கணும். இல்லைனா யாரையாவது பிடிச்சி நான் கத்திட்டு இருந்தால் நம்ம கத்தலான்னு பார்த்தா இவன் வேறு கத்தலானேன்ற மாதிரி அவர் விட்டுருவார், சைலண்ட் ஆகிடும். அவங்களுக்கு அந்த ஈஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும் சார் தானாகவே. அதே பல்ராம் நாயுடு போட்டார்னா அவரோட ஜாலியாக இருக்கலாம். என்ன கேரக்டர் இருக்காரோ அது வேறு, அது கேரக்டர் வேறு உள்ளே இருக்கும். 10 வருஷத்துக்கு 10 கோவிந்த விட்டுருங்க, அது நார்மல் கமல் சார்னால. மற்ற 9 கேரக்டருக்குமே நடையே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார் சார். இந்த பல்ராம் நாயுடுக்கு இப்படி கையை விரிச்சிட்டு நடக்கிறது, கலிஃபுல்லோன்னா இப்படி போகிறது, இந்த கையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, பாட்டின்னா இப்படி சிறுகளாக போகிறது, இந்த மாதிரி நடைகளே வந்து அவருக்கு. அதனால தான் அவர் நடிகர் திலகத்தினுடைய வாரிசுன்னு சொல்கிறோம். ஓகே.